தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை உடன் காசுக்கு விற்பனை செய்யும் போது அதன் குறித்த விலையில் 10% கழிவு வழங்கப்படுவதுடன் விற்பனை விலையில் 12% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படுகின்றது. இந்த வகையான தொலைக்காட்சி பெட்டி ஒன்றை உடன் காசுக்கு விலைக்கு வாங்கும் ஒருவருக்கு 15,120 ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டி ஏற்பட்டதனில் அத்தொலைக்காட்சி பெட்டியின் குறித்த விலையானது கேட்டார். இதை விட ஹண்டாக சொல்லுங்க. முன்கூட்டி செஞ்சாங்க முன்கூட்டி செஞ்சாங்க என்ன விட, அதாவது ஒரு தொலைக்காட்சி பெட்டிக்கு சரியா ஒரு குறித்த விலை ஒன்று நமக்கு தெரியாது. எக்ஸென்ட் அந்த விலை தெரியாது. ஆனா என்னடா ரெடி கேஸ் உடனே கையில காசை கொடுத்தத சாமான் அந்த டிவிய வாங்குறேன்னா அவங்க என்ன செய்வாங்க 10% கழிப்பாங்க. அப்ப இதுல 10% அவங்களுக்கு கழிவு ஏற்படும். அடுத்த விற்பனை விலையில் அப்ப இந்த 10% கழித்து வர விற்பனை விலை எக்ஸ் என்பது குறித்த விலை தூண்டும். எக்ஸ் என்பது குறித்த விலைன்னு தூண்டும். ரெடி கேஸுக்கு வாங்குறதால என்ன விற்பனை விலை 10 குறித்த விலை 100%. குறித்த விலை 100% 10% கழித்து 90% விற்பனை விலை. அந்த விற்கிற விலையில என்ன செய்யறாங்க விற்கும் பொழுதோ 12% பெறுமதி வரி அட் பண்றாங்க. அப்ப இதுக்கு விற்பனை எக்ஸ்ட்ரா ஒரு 12% வரி அட் பண்ணப்படுது. வரி அட் பண்ணப்படுது. இதுல இந்த ரெண்டு விஷயம் செஞ்சதுக்கு பிறகு அந்த பொருள் எவ்வளவுக்கு வாங்கப்படுதுன்னா 15,120 ரூபாய் பொருள் வாங்கப்படுது. அப்படி என்றால் அந்த பொருளோட விலை என்ன உண்மையிலேயே நல்லா லாப நஷ்டமா செய்யுது. கழிவு என்றா ஒரு நஷ்டமாயிட்டு கொடுங்க, வரியை சேர்க்கிற ஒரு லாபமா சேர்த்து கொடுங்க. ஓரில் படிச்சுட்டீங்க பிள்ளைங்க ஒரு குறித்த பொருள் விலை இந்த எக்ஸ்தான் கேள்வி இந்த பொருள் உண்மையிலேயே பிரைஸ் டேக்குள் அடிச்சிருந்து அந்த பிரைஸ் ஆனா எவ்வளவு லாஸ்ட்ல வாங்கப்படுது 15,120 ரூபாய்க்கு வாங்கப்படுது. அப்ப அந்த எக்ஸ்டெண்ட் அந்த விலைக்கு என்ன செய்யறாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 10% கழிவு 10% கழிவு கொடுத்தா அப்ப 90% அந்த பொருள் இப்ப விலை 10% கழிச்சிட்ட பொருளுக்கு 90% அந்த பொருள் விலை. அந்த பொருளோட விலையில திருப்பி பேசுறாங்க 12% அட் பண்ணாங்க. அப்ப 100க்கு 112 போடும். கழிச்சா 100 கழிச்சு போடும், கூட்டினா 100 கூட்டி போடும். ஐடியா லாப நஷ்டமா செய்யும். ஏன் 90 போட்டோம் 10% கழிவென்றதால 100ல இருந்து 10 கழிவு 90 போட்டோம். ஏன் 112 போடுண்டா அந்த விலையில திருப்பி என்ன செய்றாங்க 12% கூட்டுறாங்க. அப்ப 100 12 கூட்டி போடும். இவ்வளவு சேர்த்து வார விடலாம் இந்த 15,120 ரூபாய்க்கு அமைச்சு 15,120. இதை சுருக்கி விட்டா விட சுருங்க சுருக்கி விட்டவங்க விட இதை சுருக்கி பாருங்க. எக்ஸாமே 15,120 சில 1000 இது 10 இது 100 1000 பிரிக்க வந்திருக்கு. அங்க கூட பெருக்கப்படும் 1000 பெருக்கப்படும் 112 பிரிக்கு இந்த பிரிக்க 112 பிரிக்கு பிரிங்க பிரிச்சு விடையே போடும் பாச்சா 112 பெருகினா 1008 வருது. அந்த 1008 இந்த கொண்டு பிரிங்க 1008 அங்க வந்து பிரித்தீங்கன்னா பிரிச்சு வாங்க சரியா 15,000 விட வரணும். பிரிச்சு வாங்க கால்குலேஷன் ஒண்ணுமே இங்க நான் இந்த இடத்த செல்ல வேண்டிய என்ன கழிவு நட்டம் என்றா 100ல இருந்து கழிச்சு போகணும். லாபம் வரி என்ன 100 கூட்டி போகணும். அது ஐடியா உண்மையான பொருளோட எக்ஸ் 15,000 வரும். செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் கேள்வி தான். ஐக்கு சம்பந்தம் எதுவுமே இல்லை. லாப நஷ்டம் வந்து செய்யறதே இல்லை. சரியா இது கிளியர் அப்படியே நான் எப்ப கழிச்சு போடுற கழிவுன்னு சொன்னா கழிச்சு போகணும், நட்டம் வேண்டாம் கழிச்சு சார்
லாபம் என்றாலோ வரிய நிகழ்வு வந்தாலோ கூட்டி போடணும் யாரிடம் போடும். அடுத்ததா 49 பாருங்க. 49